அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். 2025-26 ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றினார்கள். அதேபோல் 2025-26 ஆண்டுக்கான வேளாண்மைத்துறை நிதிநிலை அறிக்கைக்கு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றினார்கள். இந்த பதிலுரையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம். நிறைய திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று எண்ணினோம். ஆனால் திரு நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்றுதான் காணப்படுகிறது. இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் சுமார் 4,52,000 கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது. அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. சுமார் 73 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4,52,000 கோடி. அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெற செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள்? நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை, எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதோடு ஒரு விவரத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடைப்பட்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான், இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக 25-26 ஆண்டு 1,63,930 கோடி வருவாய் வந்துள்ளது. இது 2020-21 விட சுமார் 81,411 கோடி ரூபாய் அதிகமாக இருக்குது. அதோட ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு, எக்ஸைஸ் கலால் வரி, வாகன வரி, இப்படி
மாநில அரசாங்கத்தினுடைய வரியிலிருந்து வந்த வருவாய் சுமார் 1,01,000 கோடி 2020-21 விட 2025-26 கூடுதலாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுகின்றது. அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் 33,000 கோடி கூடுதலாக வருது. அதாவது 2020-21 அதிமுக ஆட்சியை விட 2025-26 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக 33,000 கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் ரெண்டும் இணைத்து பார்க்கின்ற பொழுது 1,34,000 கோடி கிடைக்கின்றது. மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசுடைய வரி பகிர்விலிருந்தும் ரெண்டையும் கணக்கிட்டால் சுமார் 1,34,000 கோடி அரசுக்கு கிடைக்கின்றது. இதில் கடன் 1,05,000 கோடி வாங்குவதாக திட்டமிட்டிருக்கிறாங்க. இரண்டையும் சேர்க்கப்பட்டால் 2,39,000 கோடி இருக்குது. இதில் மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் 57,000 கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆண்டு முடிந்த பிறகு தான் எவ்வளோ செலவழிப்பார்னு தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு 57,000 கோடி மூலதன செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை கழிச்சா 1,82,000 கோடி. இந்த 1,82,000 கோடியில் இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு. அதில் ஒரு 14,000 கோடியில் நிதி வளம் 1,68. இந்த 1,68,000 கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு 1,68,000 கோடி இருக்குது மீதி. இதில் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு? எதுவுமே தெரியல. எல்லாம் மூடி மறைச்சி ஏதாவது புள்ளி வரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட பசு வீடுகளை பற்றி சொன்னார். 25% வீடுகள் கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கொரோனா காலம் 2019-20 கடைசியில் 2020 கொரோனா காலம். அதனால் அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறப்படல ஒழிய அதற்கு முந்தி அம்மா இருக்கின்ற பொழுது 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன. 11லேருந்து 16 வரைக்கும் 3 லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம். பிறகு 2016 அம்மா 60,000 வீடுகள் அறிவித்தாங்க. அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு 20,000 சொன்னேன். 40,000 அதில் 1 லட்சம் வீடு தான். அதில் தான் 20% நிலுவையாக இருந்ததோட அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி தடைப்பட்டதை ஒழிய அரசின் மெத்தன போக்கினால் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன். அதோட எவ்வளோ புள்ளி வரும் சொன்னார், தொழிற்சாலைகள் பற்றிலாம் சொன்னார். ஆனால் இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு, மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்த முடியல. இதனால் சிறு குறு தொழில்கள் சுமார் 10,000 தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு தான் இழந்திருக்கிறாங்க. இந்த மின்கட்டண உயர்வுனால இங்கே வர வேண்டிய சிறு குறு தொழிலெலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டுருக்குது. இதுதான் நிலைமை. அதோடு நாங்கள் கூட கேட்டோம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்போ பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது, இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க, எவ்வளோ தொழில் வந்திருக்குது, எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடத்தில் இல்லை. அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அத்தனையும் ஒரு பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது. இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார். இன்றைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். யாரை கூப்பிட்டு? தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் அளித்து ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இன்னொன்று சொன்னார், கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்பணும்,
எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, புரியுதுங்களா? எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சரி, பத்திரிகையின் வாயிலாகவும் சரி, என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது அது நிரந்தரமானது. கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும். எங்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சதுங்க, இப்போ திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. இது எங்களுடைய நிலைமை. திமுக அப்படி இல்லை. அடிக்கடி முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்கள் கொள்கையோட ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார். அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம், அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நிலைமை. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பற்றி சொல்லிட்டு இருக்கார். மேல் மாடியில் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. கீழ் மாடியில் காங்கிரஸோட கூட்டணியை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது அவருடைய நிலைமை. அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, எங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முதன்மையாக இருப்போம். இன்றைக்கி தான் சொன்னேன், காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் கூட்டணியில் அங்கம் வச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள, கல்விக்கு நிதி கிடைக்கல, 100 நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே, எங்கே அழுத்தம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக நிலை. இன்னொன்னையும் சொல்கிறாரு, அதிமுக எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற பொழுது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலை. அதோட இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்க திமுக? எமர்ஜென்சி வந்தது, இதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விசா சட்டத்தில் எங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது கூட கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த நூற்றாண்டு விழா காட்சிப்படுத்தும் போது ஒரு காட்சிப்படுத்தினாங்க. அதில் ஸ்டாலின் அவர் மிசா சட்டத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட கட்சியோடு நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. எமர்ஜென்சி கொண்டாந்து, மிசா சட்டம் கொண்டாந்து, நீங்கள் பாதிக்கப்பட்ட சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எப்பொழுதும் வராது. திமுக உங்கள் மீது அக்கறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல் ரீதியா குழப்பம் ஏற்படுத்த முயற்சி? எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில், அப்பொழுது பாதுகாப்பு, எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க. புகார் பதிவு பண்ணிட்டாங்க. பாதுகாக்கலையே. எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள், குண்டர்கள் தாக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம். இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது. அப்போ பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பித்தாங்கள்ல, அறிவாலயத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. இதுதான் அண்ணா திமுகவுக்குள்ள வித்தியாசம். இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்க? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்த்துக்கள் சொல்றாரு, முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகன்னு சொல்லி ஒரு இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், மற்றொரு கட்சி இங்க வந்து விடக்கூடாது. இவங்களுக்கு வேணும்னா அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க, மற்றவங்களோட வேண்டாம்னா விட்டுருவாங்க. இது யாருடைய ஏமாத்துற நாடகம்? அண்ணா திமுக விழித்து கொண்டவெல்லாம் பிழைத்துக் கொள்வார். புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் கிடையாது. ஏங்க எங்கள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிறீங்க, எங்கள் கட்சி அலுவலகத்தில் போட்டுறீங்க, என்ன விதத்தில் நான் நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது? இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு குட்டுச்சு? உண்மையான முதலமைச்சராக இருந்தால் நடுவிலோடு வந்திருக்கணும். ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன் விழா கண்ட கட்சி, அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த அரசு சரியாக பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க, வந்து உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்குறோம். இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா? ஒருபோதும் நடக்காது. எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்குகிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் 2020 திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 மக்கள் தனையோடு அகற்றப்படும். அது உறுதி. அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.